இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. அந்த சாப்டர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸசைஸ் 8.1ல் ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. கொடுத்துருக்க டேட்டாவோட ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இது ரெண்டையும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் இந்த கொஷின். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறதுலேருந்து லோயஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத சப்ராக்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஒரு 500 to 600 ரேஞ்சில் ட்ரெஸ் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஜஸ்ட் லோயஸ்ட் வேல்யூ அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சம்மில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதுங்க. ஹையஸ்ட் வேல்யூ நான் என்ன எழுதுறேன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு எழுதுகிறேன், லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே இப்போ இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம எதை மென்ஷன் பண்ணலாம், எஸ் 125. ஸோ அதை நான் எழுதுகிறேன் 125. அண்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்கே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் என்ன, எஸ் 63 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அதை எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ரேஞ்ச் தானே ஃபஸ்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் என்ன பண்ண போகிறோம், லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எல் மைனஸ் எஸ், அவ்வளோதான். இந்த ரேஞ்சோட ஃபார்முலா என்ன, எல் மைனஸ் எஸ். எல்லோட வேல்யூ என்ன 125 அண்ட் மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ என்ன 63. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், இப்போ சப்ராக்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் சப்ராக்ஷன் எங்கள் சைடில் போடுறேன், நீங்கள் ரஃப் காலமில் போடுங்க. 125 and 63. 5 minus 3 2, 12 minus 6 6. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 62. எஸ், ரேஞ்சோட வேல்யூ என்ன இங்கே 62. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அதை இப்போ நம்ம எழுத போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது, எல் மைனஸ் எஸ். அதே நம்ம என்ன பண்ண போகிறோம், எல் ப்ளஸ் எஸ். அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ அதை டிவைடில் போட போகிறோம். ஸோ எல்லோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா 125 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 63 அண்ட் டிவைடட் பை இது ரெண்டுத்தையுமே இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ 125 ப்ளஸ் 63. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணால் நம்ம ஆல்ரெடி என்ன வந்திருக்கு 62 இருக்குது. ஸோ அதை மேலே போட்டுக்க போகிறோம். அண்ட் 5 + 3 எஸ் 8 அண்ட் 2 + 6 8 அண்ட் 1. ஸோ ஆன்சர் என்ன 62 டிவைடட் பை 188. ஸோ இது ரெண்டுத்தையும் ஏதாவது காமனாக கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே லாஸ்ட் டிஜிட் ஈவனாக இருக்குது, கண்டிப்பாக இப்போ 2 டேபிளில் வரும் இல்லைங்களா. ஸோ இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணோன்னா இது 3 2s are 6 1 2s are 2. அகைன் இதுவும் 2 டேபிளில் போடும்போது 9 2s are 18 4 2s are 8. ஸோ இது ரெண்டுத்தையும் இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது, ரெண்டும் எந்த டேபிள்லையும் காமனாக வரல. ஸோ 31 டிவைடட் பை 94. ஸோ இது என்ன பண்ணுறோம், அகைன் டிவைட் பண்ண போகிறோம். நான் ரஃப் காலமில் போடுறேன் ஓகேங்களா. 94 31 இதை மாற்றி போட்டுறக்கூடாது, கீழே இருக்க நம்பர் தான் வெளியில் போடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 94 இருக்குது, இங்கே 31 இருக்குது. 94ல் 31 வருமா, அப்போ என்ன பண்ணணும்னா பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே கூட சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம் டிவிஷனில் ஓகேங்களா. ஸோ உள்ளே இருக்க நம்பர் சின்ன நம்பராக இருந்தால் என்ன பண்ணலாம், பாயிண்ட் வச்சு 0 போடலாம். இப்போ எந்த டேபிளில் போடலாம்னா 3 டேபிளில் போடலாம். 3 4s are 2, ரிமைண்டர் 1 இங்கே எழுதிக்கிறேன். 9 3s are 27 + 1 28. எஸ், இப்போ என்ன பண்ணணும், டிவிஷனில் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 10ல் 2 போனால் 8, இங்கே 0, அகெயின் ஒன்று 10ல் 8 போனால் அகெயின் 2 2 8.
ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்? திரும்ப அகைன் 0 சேர்க்க போகிறோம். இப்போ அகைன் இது 3 டைம்ஸ்னா 282 தான் வந்துருச்சு. ஸோ இதை விட இது அதிகமான நம்பர் வருதா 3ஆல் பண்ணும்போது? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் 2ஆல் போடுறேன். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 4s are 8, 9 2s are 18. அகைன் என்ன பண்ணணும்? இப்போ சப்ராக்ஷன். இங்கே 10ல் 8 போனால் 2, இங்கே 7 வர பண்ணால் 17, 17ல் 8னா 9. ஆல்ரெடி நம்ம 0 பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ டைரெக்டாக நம்ம 0 சேர்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், 9 டைம்ஸ் நான் போட்டு பார்க்குறேன். 9 4s are 36, remainder 3. 9 9s are 81, 81 + 1 84. ஸோ இது என்ன ஆகுது, இதுக்குள்ள முடியல, போயிட்டே தான் இருக்குது. ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் எடுத்தால் நமக்கு போதுமானது. 0.329 போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் 2 டிஜிட் எடுக்கிறேன். தேர்ட் டிஜிட் 5 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டிஜிட்டில் +1 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன எழுதலாம், 0.33. இதுதான் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இதுதான் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. தேர்ட் டிஜிட் வந்து நமக்கு 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், செகண்ட் டிஜிட்டில் +1 நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால் ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0.33. ஸோ இதான் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிது, திரும்ப 1 டைம் சொல்கிறேன் பாருங்கள். இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்றது எழுதிக்கணும் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்றதை எழுதிக்கணும். ரேஞ்சோட ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ சப்ராக்ஷன் பண்ணுறோம், நமக்கு ரேஞ்ச் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சோட ஃபார்முலா L - S டிவைடட் பை L + S. Lங்கிறது 125, Sங்கிறது 63. ஸோ மேலே சப்ராக்ஷன் பண்ணுறோம், கீழே அதே வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் ரெண்டும் 62 டிவைடட் பை 118 கிடைத்திருக்கு. ரெண்டுத்துலேயும் ஏதாவது சேமாக இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ ரெண்டுமே லாஸ்ட் டிஜிட் ஈவனாக இருக்குது. கண்டிப்பாக அப்போ 2 டேபிளால் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணுறோம். இங்கே 31 டிவைடட் பை 94 கிடைக்குது. இது வேறு எந்த டேபிளாலையும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ நார்மல் டிவிஷன் பண்ணும்போது கீழே இருக்க நம்பர் வெளியில் போடுறோம், மேலே இருக்க நம்பர் உள்ளே போடுறோம். இந்த உள்ளே இருக்க நம்பர் இதை விட சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறோம். இப்போ என்ன ஆகிடுச்சது, 310 மாறிடுச்சு. ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம டிவிஷன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணுறோம். இது போய்கிட்டே இருக்குது, எண்டும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட் இருந்தால் போதும். ஸோ தேர்ட் டிஜிட்டுங்கிறது 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், செகண்ட் டிஜிட் கூட +1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 0.33. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.